பாலிமர் நியூஸை மிரட்டிக்கிட்டு பாலிமர் நியூஸ் வந்து ஃபுல் ரெக்கார்ட் எடுத்து இவங்களை எடுத்து தெருவில் விட்டுட்டு இருக்காங்க. விசிகா இதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன முன்னாடி முதல்ல ஒன்று பேசியிருக்காரு, அப்புறம் அதை எப்படி மாற்றி பேசியிருக்காரு அப்படின்னு பாவம் அவர் திருமாவளவன் அவர்களுக்கு நேரம் சரியில்லையா என்னன்னு தெரியல. அவர் போய் தேவையில்லாமல் பாலிமர் நியூஸ் கூட முட்டி இன்னைக்கு பாலிமர் நியூஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, வாப்பா நீ வாப்பா அப்படியாப்பா சொன்ன, வாப்பா நீ வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி இவா வெளியே வாயா தைரியமான நம்மள எந்த வெளியே வாயாங்கிற மாதிரி விசிக்கு திருமாவளவன் இதுக்கு முன்னாடி என்ன பேசுறாரு, அப்புறம் என்ன மாற்றி பேசுனார் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் போட்டு அவரை வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். சமூக வலைதளங்களில் பல பேர் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் எவ்வளோ ஒரு ஆட்டிடியூடோட பேசுகிறாரு, முறைச்சு பார்த்ததுக்கு தான் இந்த அடி, அதுவும் சரியான அவங்கள சும்மா 4 தட்டு அப்படின்றதெல்லாம் எப்படி மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை உண்டு பண்ணுச்சு. ஒரு தலைவர் இந்த மாதிரி பேசலாமா? ஒரு பசங்க அடிச்சுக்கிட்டா கூட நம்ம என்ன சொல்லணும், ஒரு தலைவர் விடுப்பா பிரச்சனை வேணாப்பா வேணாருங்கப்பா அப்படின்னு தான் சொல்லணும். முறைப்படி நான் அப்படியே அவங்க மேலே தப்பு இருந்தால் கூடப்பா காவல்துறையில் என்ன நடவடிக்கை எடுங்க, கையில் வைக்காதீங்க மேலே அப்படிதான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு, ஒரு தலைவர் இருக்கிறப்ப ஒரு தொண்டர்கள் வந்து ஒரு மாதிரி உற்சாகமான ஒரு மனநிலையில அந்த மாப் மென்டாலிட்டி அப்படி இருப்பாங்க. நீங்க ஒரு தலைவரை வந்து அவனை போடுறானால அப்படின்னு சொன்னா கொன்னே கூட போடுவாங்க அடிச்சு. அவனுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் கேஸ் விடுவோம், அதுக்கப்புறம் அவன் குடும்பம் குட்டி பொண்டாட்டி பிள்ளைன்னு அது வரும். ஆனா அந்த இடத்துல ஒரு தலைவரா நீ எப்படி வழி நடத்தணும் ஒரு தொண்டனை? பேசாம பிரச்சனை எல்லாம் வரக்கூடாது நகருங்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு உங்களுக்கு முன்னாடியே அடிச்சான் என்னை முறைச்சான் அதுக்கு அடினா உங்களை முறைக்க கூடாது. அப்போ என்ன அவ்வளோ பெரிய சர்வாதிகார போக்கு உங்களுக்கு? என்ன உங்களை முறைச்சா அடிப்பீங்களா நீங்கள்? இப்போ அதுக்கப்புறம் சொல்ல அவன் ஜாதி பார்த்தலாம் அடிக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் இனிமேல் ரோட்டில் யாராவது வந்து முறைச்சாலே நீ என்ன ஜாதிரா அப்படி கேட்டுட்டு தான் அடுத்து இது பண்ணுவீங்களா? அப்போ என்ன ஜாதிய மனப்பான்மை உங்களுக்கு, என்ன ஜாதிய போக்கு? இப்போ நம்ம பழகிறவங்களாம் ஒரு தொழில் ரீதியாக இல்லை ஒரு அரசியல் ரீதியாக இல்லை ஒரு நட்பு ரீதியாக தான் பழகிறவங்க வந்து யாரோட ஜாதியும் கேட்டுக்கிறது கிடையாது சென்னை போன்ற மாநகரங்கள்லாம். அப்போ அங்கே கூட உங்களுக்குள்ள அந்த ஜாதியை இது அழுக்கு ஊறி கிடக்கு, வன்மம் ஊறி கிடக்கு. நீங்கள் போய் இந்த ஒரு அழுக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்கல்ல, உங்கள் கையை ஃபுல்லாக மைய அப்படிக்கிட்டு நான் வெள்ளை சட்டையை துவைக்க போகிறேன் அப்படின்னா இது என்ன லட்சணமாக இருக்கும்? நல்லா இருக்க வெள்ளை சட்டையும் நாசமாக தான் போகும். அப்படிதான் நீங்கள் பட்டியலின மக்களை வந்து இளைஞர்களை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் பட்டியலின இளைஞர்களே வந்து உங்களுக்கு எதிராக கிளம்புறாங்க, உங்களுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடுமையான அதிருப்தி எழுது எல்லா பக்கமும் இது பண்ணுது. அது பாருங்க இன்னைக்கு எந்த லெவலுக்கு இறங்கி வந்துட்டாருன்னா அவருக்கு யாரோ 2-3 யூடியூப் சேனல்லாம் வந்து அவருக்கு ஃபேவராக போட்டிருப்பாங்க போல இருக்கு. அவங்கள டேக் பண்ணி உங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி, என்னப்பா இவ்வளோ எப்பா படுத்தே விட்டாரையா அப்படிங்கிற மாதிரி யூடியூப் சேனலுக்கெல்லாம் நன்றி சொல்கிறாரு. நீங்கள் ஆனால் இவங்க சேனல் இதில் கட்சியில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, அவர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர் சொல்றாரு, எங்க தலைவர் யார் தெரியுமா, உலகையே உழுக்கக்கூடியவர், உலகையே உற்று நோக்கக்கூடியவர், இந்திய பார்லிமெண்ட்லயே போய் நின்று எங்க தலைவர் பேசுனாருன்னா அப்படிங்கிறாங்க. ஏப்பா இவ்வளோ பில்டப் பண்ணி கொடுக்குற, என்னப்பா உங்க தலைவர் வந்து ஊருக்காக அடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்தா அவர் யூடியூப் சேனலுக்கு நன்றி அப்படின்னு அந்த யூடியூப் சேனலை டேக் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. அந்த ரேஞ்சுக்கு நீங்க வந்து உட்காந்துருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் உங்களுக்கு எதிராக திரும்புற அளவுக்கு நீங்க உங்களோட ஆணவ போக்கு, உங்களோட அதிகார திமிரு, உங்களோட ஆட்டிடியூடு பிரச்சனை இதை வச்சுட்டு நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. அப்படி இருந்தால் எந்த தலைவனாக இருந்தாலும் பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ அவர் திருமாவளவன் அவர்களுக்கு நாங்கள் திருப்பி கேட்குறோம், விஜயோட விஷயத்துக்கும் ஜிங்குன்னு இவர் தான் குதிச்சுட்டு இருக்காரு. அப்போ அப்படியே திருப்பி கேட்பாங்கல்ல, ஐயோ அவரை பார்த்துட்டு அப்படியே என்னைய பார்ப்பாங்களடா அப்படிங்கிற மாதிரி. எப்பா நீ அவரை பனையூருக்கு வரதுக்கு சொல்றீங்க, நீங்கள் வேங்கை வயலுக்கு போனீங்களா? நாங்குநேரியில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை வீடு புந்து வெட்டினாங்கல்ல, அதுக்கு நீங்கள் போனீங்களா? ஆணவ கொலைகள் நடக்குது அதுக்கு நீங்கள் போனீங்களா? பட்டியலின மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் போய் நிற்கிறீங்களா? கேட்போம்லங்க திருப்பி. அப்புறம் நீங்கள் ஏங்க அவரை பற்றி கேட்குறீங்க? மேம் அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரே விஷயம் மேம், அந்த ஸ்டாலின் அவர்கள் அதில் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மக்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இங்கே எல்லா இடத்துக்கும் போய் எல்லா பூத்துக்கும் போய் ஓட்டு அறுவடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஊக்கம் அளிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேம். எப்படி பார்க்குறீங்க? அங்கே போய் நிலத்தில் அறுவடை பண்ணவனோட நிலம்லாம் நாசமாகி கிடக்குது, பயிரெல்லாம் நெல்மணி எல்லாம். அதை என்ன பண்ணுதுன்னு போய்கிட்டு துப்பு கிடையாது. இவங்களோட திமுக நிர்வாகிகளே அங்கே இருக்காங்க, அவங்களை அனுப்பி என்னென்னு போய் பாருங்க, அவங்களுக்கு என்ன நிவாரணம் பண்ணுமோ பண்ணுங்க, என்ன சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு முடியல. இவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு, அந்த மீட்டிங்கை போட்டு ஒவ்வொருத்தரும் நம்மளோட வாக்குச்சாவடி வெற்றுச்சாவடி ஆகணும், நீங்கள் எல்லாரும் பூத்துக்கு போங்க, ஆர்வமாக உழைக்கணும், உங்களோட உழைப்பை போட்டு நம்ம தான் அடுத்து ஜெயிப்போன்றதை உறுதி பண்ணணும், அப்போ தான் நீங்கள் வந்து வெற்றியை அறுவடை பண்ண முடியும் அப்படின்றாரு. இதை பேசும்பொழுது இதை பார்க்கும் பொழுது அந்த அறுவடை பண்ணுறதுக்காக காத்திருந்த விவசாயிகளுக்கெல்லாம் என்ன மனநிலையில் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு விவசாயியும் தன்னோட வாழ்வாதாரங்க அவங்களுக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்களோட இதை கட் பண்ணிருங்க அவனுக்கிட்ட ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்களோட வாழ்வாதாரங்க இந்த நிலங்கிறது, இந்த விவசாயங்கிறது, இந்த அறுவடைங்கிறது. இன்னைக்கு அவங்களோட பிள்ளைகளோட படிப்பாகட்டும், அவங்க பெண்களோட திருமணமாகட்டும், அவங்க ஒரு உடம்பு சரியில்லை டாக்டருக்கு போகணும்னா கூட அவங்க வந்து அந்த நெல்லை தான் நம்பியிருக்கிறாங்க, அந்த நிலத்தை தான் நம்பியிருக்கிறாங்க. இந்த அறுவடை ஆயிரட்டும், அந்த காசு வரட்டும், அதில் பண்ணலாம்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்பை கொடுத்துட்ருக்கிறாரு. முதல்ல இதுவே ஒரு பொய். எப்படி இவர் கொடுக்குற வாக்குறுதிகள்லாம் பொய்யோ அதுமாதிரி நானும் டெல்டாக்காரன் தானே அவர் சொன்னதே ஒரு பெரிய பொய். ஏன்னா இவங்க அப்பாவே திருட்டு ரயில் ஏறி ஓடியாந்துட்டாரு. அப்போ எப்படி அவர் சென்னை வந்துட்டார்? இவர் எங்கே பிறந்தார் ஸ்டாலின் அவர்கள்?
சென்னையில் தானே பிறந்தாரு. இவர் எங்கே அங்கே டெல்டாவில் பிறந்தாரா? அவர் பையன் உதயநிதி யாராவது அங்கே டெல்டாவில் பிறந்தாங்களா? சில பேர் என்னதான் பூர்வீகத்துலேருந்து இங்கே சென்னையில் வந்து செட்டில் ஆனாலும் தன்னோட பூர்வீக இடத்துல வந்து ஒரு இடம் வச்சுருப்பாங்க, இவங்க விவசாய நிலம் வச்சுருப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், அண்ணாமலை அவர்களாகட்டும், நயினா நாகேந்திரன் அவர்களாகட்டும், எல்லாருக்குமே அங்கே வந்து அவங்கவுங்களுக்கான விவசாய நிலங்கள் இருக்குது, அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விவசாய நிலத்தில் தண்ணி பூந்துச்சு பயிர் அழியுதுன்னா அது எவ்வளோ வைத்தறிச்ச கொடுமையாக இருக்குன்றது அவங்களுக்கு புரியும். நீங்கள் இங்கே வந்து மாடி வீட்டு மைனர் மாதிரி உட்காந்துக்கிட்டு அந்த ராசுகுட்டி படத்தில் பாக்கியராஜ் மாதிரி மைனர் செயினை போட்டுக்கிட்டு நீங்கள் ஜீப்பில் சவாரி பண்ணிக்கிட்டு எப்படி 2000ங்களெல்லாம் சென்னையை சுற்றி வந்தீங்க, நீங்கள் அந்த ஏரியாவில் ரவுண்டு வரீங்கன்னா அந்த ஏரியாவில் பொண்ணை பார்த்தவங்களாம் எப்படி வைத்த கலக்கிக்கிட்டு உட்காந்துருந்தா, இதெல்லாம் வரலாறு நெடுக்க இருக்குங்க. நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்றதெல்லாம் பேப்பரை எழுதி போட்டு கிழிச்சது எம்பிட்டு இருக்குது. நீங்கள் தூக்குன ஆளுங்க எவ்வளோ பேர், தட்டின ஆளுங்க எவ்வளோ பேர், அவ்வளோத்த பண்ணிவிட்டு நானும் டெல்டாக்காரனா நீங்கள் போய் என்னைக்காவது ஒரு விவசாய நிலத்தில் காலை வச்சுருக்கீங்களா? சகதியில் முதல்ல இறங்கியிருக்கீங்களா? நாற்றுன்றதுனா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? விதை நெல்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? விதை நெல் எவ்வளோ போட்டால் எவ்வளோ முளைக்கணும் உங்களுக்கு தெரியுமா? எந்த நேரத்தில் வந்து இப்போ பூச்சி மருந்து அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? அறுவடை பண்ணுற நேரத்தில் அதை அறுக்காமல் விட்டோம்னா அந்த நெல் என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியுமா? அந்த மூட்டைகளை எப்படி பாதுகாக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன டெல்டாக்காரன் நீங்கள்? என்ன டெல்டாக்காரன் சொல்லுங்கள். அப்போ இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் வெத்து வாய் ஜவடாலே நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தா, உண்மையான டெல்டாக்காரனாக இருந்தால் அந்த விவசாயிகள் இருக்கணும் ஓடி போயிருக்கணும். நீங்கள் கரூருக்கு நைட்டோட நைட்டாக ஓடினீங்க பாருங்க அரசியல் பண்ண, அந்த மாதிரி நைட்டோட நைட்டாக ஓடி இருக்கணும். ஓடி போய் விவசாய மக்கள் கூட நின்று என்ன பிரச்சனைன்னு பார்த்து ஐயோ இவ்வளோ அந்த அந்த இது அப்படியே அள்ளி கையில் வச்சுருக்கப்ப கதறாங்க பாருங்க விவசாயிகள். அதுதான் அதுக்கு பேரே, அது புள்ள மாதிரி வச்சுருப்பாங்கங்க, புள்ள மாதிரி. அது 4 மாதம் அது கூடயே அது ரப்பும் பகலும் இருந்து அதை பாதுகாத்து வளர்த்து எடுத்து முளைச்சி அப்படியே அதுக்கு தலசாஞ்ச கதிர் வந்து வீணாக போகுது அப்படிங்கிறது பார்க்க எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்குங்க. ஒரு பொண்ணு வந்து அந்த டிராக்டரை விட்டு அந்த விளைஞ்ச நெல்லை ஓட்டுது, அப்படியே வயிறு எரியுது, அந்த பொண்ணு அழுதுகிட்டே ஓட்டுது. ஏங்க இப்படி இவ்வளோ பேர் வைத்தறிச்சலை வாங்கி கொட்டிக்கிட்டு நீங்கள் நல்லா இருந்துருவீங்களா? நீங்கள் திருப்பி ஆட்சி நடத்திடுவீங்களா? அப்போ இங்கே என்ன இருக்கிற கடவுளில் நீங்கள் சொல்கிற மாதிரி கடவுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடவுள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் உங்களை பார்க்காம இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இவ்வளோ பேரோட வைத்தறிச்சலும் அழுகையும் கூக்குரலும் வேதனையும் கடவுளோட காதலையும் இயற்கையோட காதலையும் விழாமல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் நிச்சயமாக பாருங்கள், இங்கே இந்த அரசியல் கட்சிகளோட கூட்டணி கணக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இயற்கையே வந்து திமுகவை வர விடாது. நீங்கள் வேணால் பாருங்கள், எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கெடுதலை வந்து இயற்கையே கொடுக்கும் திமுகவுக்கு. கொடுத்து அந்த இடத்த அந்த கட்சி வர முடியாத அளவுக்கு மக்களை வந்து ஓட்டு போட வைக்கும். அதுதான் இந்த திமுகவோடது. ஏன்னா அந்த அளவுக்கு தீய சக்திகள் நிறைஞ்சு கிடக்கிற கட்சி ஒரு திமுக. அவங்க மனசளவுலையும் சரி, கடவுளுக்கும் சரி, இந்த இயற்கைக்கும் சரி, மக்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் கெடுதல். இந்த சொல்லுவாங்கல்ல சாராயத்தை நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுங்கிற மாதிரி திமுக அப்படின்னாலே நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு, அவ்வளோதான். அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இனிமேல் வந்து நம்ம நாட்டை பாதுகாக்கலாம். நம்ம அற்புதமான கருத்து இளையபாரனோட உட்கார்ந்ததற்கு மிக்க நன்றி மேம். நன்றி.